வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. லைஃப்பில் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா திருமணம் தான். ஏன்னா திருமணம் அப்படின்றது லைஃபோட ஒரு அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த பார்ட், அடுத்த ஸ்டேஜ் ஏறுற மாதிரி தான் இந்த திருமணம் அப்படின்றது. இந்த திருமணத்தில் நிறைய பேருக்குள்ள ஒரு ஒரு டவுட்டு, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த வரன் வந்து நமக்கு வந்து அந்நியத்தில் வருமா இல்லை சொந்தத்தில் வருமா? சொந்தத்தில் வரன் அமைக்கக்கூடிய அம்சம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்த சந்தேகத்தை மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு ஜோதிடர்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க. இந்த பொருத்தம் பார்க்க வரும்போது 198% பேர் இந்த ஜாதகம் வந்து சொந்தத்தில் வரன் அமையுமா இல்லை அந்நியத்தில் வருமா அப்படின்றது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரி, ஒரு ஜாதக கட்டத்துக்கு அவங்களுக்கு திருமண வரன் அப்படின்றது சொந்தத்தில் அமையுமா அல்லது அந்நியத்தில் அமையுமா, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது அவங்க ஜாதக கட்டத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன விதிகள் அப்படின்னா, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7ஆம் அதிபதின்றதான் கடஸ்தரஸ்தானாதிபதி, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய அதிபதி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி எங்கே இருக்கா, எப்படி இருக்காருன்றது ரொம்ப முக்கியம். அதாவது 7ஆம் இடம் கடஸ்தரஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லுவோம். அந்த 4ஆம் இடம் தான் வந்து நண்பர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். 4ஆம் இடம் தான் சொந்த பந்தங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். 4ஆம் இடம் தான் தாயை சொல்லக்கூடிய ஸ்தானம். வண்டி வாகன சேர்க்கையை சொல்லக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். சரி, நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய வீடியோட டாபிக்னா வரன் திருமணம் சொந்தமா அந்நியமா அப்படின்றது. அப்போ 4ஆம் இடம்ன்றது என்னன்னா சொந்த பந்தத்தை சொல்லக்கூடிய குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம் தான். 2ஆம் இடம் குடும்பம். ஸோ அப்போ இதில் என்னன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோ 4ஆம் அதிபதியோடு ஒன்று கூடி இருந்தாலோ அல்லது 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் அமரப்பெற்றிருந்தாலோ, 2ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் அமரப்பெற்றிருந்தாலோ, இல்லை 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோட சமநோக்கான பார்வையோ இல்லை ஏதேனும் ஒரு விசேஷ பார்வையில் பார்த்திருந்தாலும் இவர்களுக்கு சொந்தத்தில் வரன் அமைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இல்லை 7 கூடிய அதிபதி டைரக்டாக 2ஆம் இடத்தில் இல்லை 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சொந்தத்தில் வரன் அமைக்கக்கூடிய அம்சம் உண்டு. அதாவது 7ஆம் அதிபதி ஏதோ ஒரு கனெக்ஷனில் 2ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதியோட ஏதாவது ஒரு வகையில் கனெக்டிவிட்டி வரணும். இதுதான் விஷயம். ரொம்ப நல்ல க்ளோஸ்டாக இருந்தாங்கன்னா கிட்ட சொந்தத்தில், அதாவது அத்தை மகன், அத்தை மகள், மாமன் மகன், மாமன் மகள், இந்த மாதிரி அக்கா பையன், மாமன் பொண்ணு, இந்த மாதிரி வரன் அமையக்கூடிய அம்சம் உண்டு. இதுதான் விஷயமே. ஸோ 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில் 7ஆம் அதிபதியோட கனெக்ஷனில் இருக்கணும். இல்லை 7ஆம் அதிபதி அவங்க வீட்டில் 2ஆம் இடத்திலோ இல்லை 4ஆம் இடத்திலோ இல்லை 2 கூடிய அதிபதி 4 கூடிய அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சிறப்பு. ஏதாவது ஒரு வேலையில் கனெக்டிவிட்டியில் இருங்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நிச்சயமாக சொந்தத்தில் வரன் அமையக்கூடும் அம்சம் உண்டு. இது ஃபஸ்ட்டு. இதுதான் மெயினான பாயிண்ட். ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் தான் உறவு சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். ஸோ இவங்க 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்த 7ஆம் அதிபதி வாங்கி நட்சத்திராதிபதியோ இல்லை சமநோக்கான பார்வை பெற்றிருந்தாலோ இல்லை விசேஷ பார்வை எதுவும் பார்த்திருந்தாலோ இல்லை சேர்க்கை பெற்றிருந்தாலோ இல்லை 7ஆம் பாவத்தில் 2ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி அமர பெற்றிருந்தாலோ இந்த மாதிரி சொந்தத்தில் வரன் அமையக்கூடிய அம்சம் உண்டு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியும் இருக்குது, பட் வந்து எங்கள் தந்தை வழியில் வருமா தாய் வழியில் வருமா அப்படின்னா அது சிம்பிள். இந்த மாதிரி அமரப்பெற்று இருந்து அந்த 7ஆம் அதிபதியோடோ இல்லை 7ஆம் இடத்திலேயோ அந்த சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அல்லது 9 கூடிய பாக்கியாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தால் தந்தை வழியில் திருமணம் வரன் அமையும், சொந்தத்தில் அமையும் சொல்லலாம். ஆனால் இதுக்கு அந்த 7ஆம் அதிபதி 2+4 தொடர்பு கொண்டிருக்கணும். அப்படி இருந்து ப்ளஸ் இந்த சூரியனோ இல்லை 9ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு இருந்தால் தந்தை வழியில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா சந்திரனோடவோ மற்றும் 4ஆம் இடத்த அதிபதியோட தொடர்பு கொண்டிருந்தால் தாய் வழியில் வரன் வரும். இதுதான் விஷயம். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு 7ஆம் அதிபதி 2 அல்லது 4ஆம் அதிபதியோடு இல்லை அல்லது பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இதுதான் விஷயமே. சரிங்களா? இது வந்து சொந்தத்தில் அமையணும் அப்படின்னா இந்த மாதிரி அமரப்பெற்று இருக்க வேண்டும். சரி, இதுவே வந்து அந்நியத்தில் அமரப்பெற்றிருக்கணும் அப்படின்னா, அந்நியம் அப்படின்னாலே எந்த காரகத்துவம், எந்த கிரகம், எந்த பாவகம் அப்படின்னா அந்நியம்னாலே ராகு கேது தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது வேணால் சனியை சொல்லலாம், ஆனால் மெயின் வந்து ராகு கேது தான்.
அதுமாதிரி பாவகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 3ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இதுதான் வந்து வெளிநாடுன்னு சொல்ல முடியாது, வெளி இடத்துல இருந்து வரக்கூடிய அம்சம். அந்நியம், வெளி இடம், வெளி தேசம், வெளி மாநிலம், இருக்கிற இடத்த விட்டு வெளியிலேருந்து வரணும் அப்படின்னா இந்த 3ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் இவங்கெல்லாம் வந்து அந்நிய தேசம், அந்நியத்தில் வரக்கூடிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றது இந்த பாவகம் தான். கிரகங்கள் பார்த்தா ராகு இதை சொல்லும். மேக்சிமம் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 95% பேருக்கு வெளியிலேருந்து தான் வரணும் வரும். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சொந்தத்தில் 95% சொந்தத்தில் வர அமைக்கக்கூடிய வாய்ப்புன்றது இருக்கவே இருக்காது. அப்படியும் சில பேருக்கு நடந்திருக்கும். ஆனால் நெருங்கிய சொந்த பந்தத்தில் திருமண வரன் அமைக்கக்கூடிய அம்சம்ன்றது நிச்சயமாக கொடுக்கவே கொடுக்காது 7இல் ராகு நின்றால். அதாவது எங்கள் அக்கா பையன், அக்கா பொண்ணு, மாமன் பொண்ணு, மாமன் பையன், மாமன் பொண்ணு, இந்த மாதிரி ரொம்ப டீப்பஸ்ட் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை உள்ள வரனை வந்து நிச்சயமாக 7இல் ராகு தான் கொடுக்கவே கொடுக்காது. ஏதாவது சொந்தத்துக்குள் சொந்தம் வேணால் கொடுக்கும், ஏதாவது தூரத்து சொந்தம் சொல்லுவாங்கள்ல, அதாவது என் சித்தப்பாவோட மாமாவோட அண்ணன் மச்சான் பொண்ணு, அந்த மாதிரி வந்து ஒரு சொந்தத்தில் ஒரு சொந்தமாக வேணால் 7இல் ராகு தான் கொடுமே தவிர மேக்ஸிமம் 7இல் ராகு தான் வெளியிலேருந்து தான் வரணும் வருமே தவிர சொந்தத்தில் வரணும் வரக்கூடிய அம்சம்ன்றது 95% கிடைய வாய்ப்பு இல்லை. சரிங்களா? சரி, இது ஒன்று. 7இல் ராகு தான் மேக்ஸிமம் வெளியிலேருந்து கொடுக்கும். இந்த 7ஆம் அதிபதி நம்ம எப்படி இந்த சொந்தத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி இந்த 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் பாவத்திலோ அமரப்பெற்றிருந்தால், அல்லது 3ஆம் அதிபதி இந்த 7ஆம் அதிபதி 3, 11, 12 அவங்களோட அதிபதியோட நட்சத்திரம் பெற்றிருந்தாலோ இல்லை அவங்களோட பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட இவர்களுக்கு அந்நியத்திலிருந்து வரும் அம்சத்தை உடையது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7இல் ராகு கேது நின்றாலே மேக்ஸிமம் வெளியிலேருந்து தான் வரன் வரும். அது ஒன்று. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 3, 11, 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும் பின் அதே இவங்களுக்கும் வெளியிலிருந்து அந்நியத்திலிருந்து வரும் அம்சத்தை உடையது. சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? இதுதான் விஷயமே. ஸோ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒருத்தர் திருமண வரன் அமையணும் அப்படின்னா அவன் சொந்தத்தில் இல்லை அந்நியத்தில் அப்படின்னா இந்த மாதிரி விதிகள் தான் பார்த்து தான் சொல்கிறது. சரிங்களா? ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் அப்படின்றது நம்ம சொந்தத்தில் பண்ணுறோமோ இல்லை அந்நியத்திலேருந்து எடுக்கிறோமோ இல்லை காதலிச்சு திருமணம் பண்ணுறோமோ அது விஷயமே இல்லைங்க. அந்த நடக்கக்கூடிய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அப்படி அந்த சிறப்பான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் 7ஆம் அதிபதி நல்ல வலிமையாக இருக்கணும். 7ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னா நிச்சயமாக போதாது. 7ஆம் அதிபதிக்கு சப்போர்ட்டடாக இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி, அந்த 3ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இவங்க மேக்சிமம் நல்லா இருந்து 2ஆம் அதிபதி நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னாலே உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்குமே. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி கிரகங்கள் இந்த 3ஆம் இடம் 7ஆம் இடம் நல்ல வலிமை பெற்று இருந்தாலே நீங்கள் யாரை திருமணம் செய்தாலும் அந்த வாழ்க்கை சீரும் சிறப்புமாகத்தான் இருக்குமே. அது காதலிச்சு திருமணம் பண்ணாலும் சரி, பெற்றோர்களாக பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி, அது சொந்தத்தில் திருமணம் செய்தாலும் சரி, இல்லை அந்நியத்தில் திருமணம் செய்தாலும் சரி. ஏன்னா திருமண வாழ்க்கை யாரை திருமணம் பண்ணுறோம் அப்படின்றத விட அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். வாழக்கூடிய அந்த நபர்கள் நல்ல சந்தோஷமாக நீடித்து வாழ வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த பாக்கியம்ன்றது ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த பாக்கியம் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் அதுக்கு சப்போர்ட்டான கிரகம் எதுவும் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி தான். ஸோ இந்த 7ஆம் அதிபதி 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி மேக்ஸிமம் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னாலே இவங்க 2 பேர் கணவன் மனைவிக்குள்ள எந்தவித கருத்து வேற்றுமையும் வரவே வராது. சரிங்களா? இதுக்கு சப்போர்ட்டாக 2ஆம் இடமும் இன்னும் நல்லா இருந்துட்டா பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றகரமாக இருப்பாங்க. இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ உங்கள் திருமணம் சொந்தமா இல்லை அந்நியமா அப்படின்றது இந்த விதிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.